ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்காக கொஞ்சம் நியூஸ் பேப்பர் ஸ்டிக் செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நியூஸ் பேப்பர் கூட இந்த மாதிரி ஒரு தின் ஸ்டிக் ஏதாவது எடுத்துக்கலாம். ப்ரூம் ஸ்டிக் அப்படி இல்லைன்னா பெயிண்ட் ப்ரஷ் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். இப்போது லாஸ்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதே மாதிரி மொத்தம் 16 ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதில் 2 ஸ்டிக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ஸ்டிக்கோட சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்டிக்கையும் சேர்த்து இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதோடைய 2 சைடு டிப்ஸையும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்டிக்கையும் 2 பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். மொத்தம் நம்மக்கிட்ட 8 இருக்கும் இந்த மாதிரி. ஸோ 4 இந்த மாதிரி வெர்டிக்கலாக வச்சுட்டு மீதி 4 எடுத்து இதுக்கு மேலே ஹரிசாண்டலாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், எல்லாமே ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இதை பெயிண்ட் பண்ண போகிறோம். என்ன கலர் பெயிண்ட் வேணால் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். இது இப்போ ட்ரை ஆகட்டும், எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இந்த சைடில், அதாவது இங்கே எல்லாமே தனித்தனியாக இருக்கும், அந்த சைடு இல்லாமல் இதுக்கு அடுத்து உள்ள இந்த சைடை இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ திரும்ப இந்த சைடில் ஒரு பெட்டல் ஷேப், பெட்டலோடைய பாதி ஷேப் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி இதை இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு 4 பெட்டல் ஃப்ளவர் கிடச்சிருக்கும். இது ஸ்கேல் இல்லை சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட சென்டரில் ஏதாவது ஸ்டோன்ஸ் அப்படின்னா பீட்ஸ் இருந்தால் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மொத்தம் 12 ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதை இந்த மாதிரி லீவ் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை இந்த மாதிரி க்ராஸாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ திரும்ப இது இப்படி கொஞ்சம் ஜிக்ஸாக்கா அப்படி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப அதே மாதிரி இந்த பக்கம் சும்மா மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ணணும். விசில்ஸ் எடுத்துக்கலாம், மடிப்போம் இல்லையா, மாற்றி மாற்றி அந்த மாதிரி. அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ண அந்த லீவோட லுக் கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும். அவ்வளோதான், லீஃபும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் லீவ்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு செஞ்சு வச்சோம் இல்லையா, அதை எடுத்துடலாம். இப்போது இதில் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் ஒட்டிடலாம். ஃபுல்லாக ஒட்ட போகிறதில்ல. இந்த லைனும் அதுக்கப்புறமா இந்த லைனும் ஒட்டிக்க போகிறோம். ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ லீவ்ஸ் ஒட்டிடலாம். அதே மாதிரி லீஃப்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். நம்ம ஃப்ளவர்லாம் இப்போ மேலே ஒட்டின அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக் மேலே ஒட்டியிருப்போம். லீஃப் எல்லாம் கீழே இருக்கலையே அந்த ஸ்டிக் மேலே இருக்கிற மாதிரி ஒட்டிக்கலாம். லீவ்ஸ்லாம் நான் இந்த டைரக்ஷனில் தான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த சைடு இருக்கிறது க்ராஸாக ஒட்டியிருப்பேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே இருக்கிறது அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒட்டுவேன். அப்புறம் இந்த சைடு ஒட்டும்போது அது இந்த க்ராஸாக ஒட்டுற மாதிரி.
உங்களுக்கு பார்க்கும்போது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறத விட. அதே மாதிரி லீவ்ஸ் மொத்தம் 20 லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணேன். அப்புறமா உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை நியூஸ் பேப்பர் இல்லை அப்படின்னா கலர் பேப்பர்லேயே இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் செஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய வால் ஹேங்கிங் ரெடி. இதை வந்து இப்போ இப்படி திருப்பிடலாம் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த சைடில் தான் நம்ம வாலில் ஹேங் பண்ண போகிறோம். இதை அப்படியே நம்ம இந்த வழியாக வந்து வாலில் ஹேங் பண்ணிடலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா சாட்டின் ரிப்பன் இல்லை த்ரெட்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் கிட்ட இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இந்த சைட்லேயே ஹேங் பண்ணுறதானாலும் ஹேங் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பர்சனலாக இந்த சைடில் மாட்டுறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாலில் ஹேங் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.